குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் வந்து 1½ கப் அளவுக்கு நான் வந்து ராகி எடுத்திருக்கேன். இந்த ராகியை வந்து நல்ல ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு 2 டைம் கழுவி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து இதிலிருந்து நம்ம வந்து ராகி பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் ஒரு 2-3 டைம் அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த ராகி பாலை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக திக்காய் வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த ராகி மிக்ஸை எடுத்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்க்குறதுக்கு வந்து ஜெல்லி மாதிரியே தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்லேயும் என்னோட பசங்க வந்து இது பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.